அவர் சாமானத்துக்கு வெளியே போட்டு கேள்விப்பட்டவொடனே வச்சோம்னா என் வீட்டில் சாமானை போட்டு ரெஸ்ட் ஹவுஸில் படுத்துக்க, வீடு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் இருந்துக்க, நான் உனக்கு எல்லா உதவியெல்லாம் பண்ணுறேன்னு ஒரு வீடியோ எடுத்தா அனுப்பிச்சி விட்டார். அது கோவிந்த் சார் பார்த்து நான் கூல் சிரேஸ்ட்டு சொல்லியிருக்கேன். அவர் கூல் சிரேஸ் பார்த்த உடனே லெஜண்ட் சார் பார்த்து உங்களுக்கு தான் நீங்கள் ஹெல்ப்லாம் பண்ணுவார், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னாரு. நீங்கள் அந்த மாதிரி சொன்ன மாதிரி நேரில் வந்துட்டீங்க. எவ்வளோ பெரிய நடிகர்லாம் பழங்கள் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாரும் வெளியில போகும்போது நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது அப்பா இவங்கெல்லாம் நடிகருப்பா சம்பாதிச்சிருப்பாங்கப்பா அப்படின்னு நான் அந்த வீடியோவில் சொன்னீங்க. எனக்கு அவ்வளோ மனசு கஷ்டம். தங்குறதுக்கு இடம் இல்லை, ஹவுஸ் ஓனர் வாடகை கொடுக்கலன்னு பாத்திரம்லாம் தூக்கி போட்டாரு. அதான் நான் பார்த்தேன். ஆனால் எனக்கு முன்னாடியே லெஜண்ட் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு சொல்கிறாரு அவருக்கு வந்து எதனா உதவி பண்ணுங்க, இவர் தான் ரசிகர் மன்ற செயலாளர், அவர்கிட்ட கொடுத்து ஒரு 2 லட்ச ரூபா கொடுங்க, அவருக்கு இன்னும் வேற என்னென்ன உதவி வேணுமோ செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நிறைய நடிகருக்கு ஃபோன் பண்ணேன், நம்பரை பார்த்தோன்னே கட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒருத்தர் தான் ஃபோன் பண்ணி டெய்லி 3 தடவை ஃபோன் பண்ணீங்க, இன்னைக்கு கூட 3 தடவை ஃபோன் பண்ணீங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க பாபா, நான் நேரில் வரேன், உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுறேன். ஆனால் சரவணன் சார் நான் இது வரையும் பார்த்ததே கிடையாது. அவர் வந்து இவ்வளோ பெரிய உதவி பண்ணுறாருன்னா அவர் ரொம்ப நல்லா இருக்கணும். அந்த கூல் சுரேஷ் அண்ணன் வந்து சொன்னாங்க, உடனே தலைவர் வந்து அவருக்கு எந்த கஷ்டமும் இருந்தால் என்ன உதவினாலும் பண்ணுங்க அப்படின்னு தலைவர் வந்து உங்களுக்கு 2 லட்ச ரூபா பணமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வச்சு ஒரு வீடு எடுத்துக்கங்க, உடம்ப பார்த்துக்குங்க, நீங்கள் என்ன உதவினாலும் தலைவர் உங்களுக்கு என்ன செய்வார். இந்த மாதிரி நடிகர்களுக்கு நிறைய உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க தலைவர். படிக்கும் குழந்தைகளுக்கும் நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், பார்த்துருப்பீங்க. எல்லா குழந்தைங்களும் படிக்க வசதி வேலை செய்ய எல்லா குழந்தைங்களும் நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நடிகர்களுக்கு நீங்கள் ஒரு 30 ஆண்டுகளாக இருக்குங்க. ஆனால் தலைவர் உங்களுக்கு கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு வந்து கொடுங்க, உடனே உதவி பண்ணுங்க. தெரிஞ்சிருக்கு பார்த்தியா, ஒரே வார்த்தையில் சொல்கிறாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் மாதிரியே அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றீங்கல்ல, இதுதான் அவங்க மனசுல பதிஞ்சிருக்கு. ஐயா ஐயா உங்களுக்கு எல்லாம் நான் வீடு பிடிச்சவொடனே சரி, அது இந்த இதில் அட்வான்ஸ் கொடுத்துட்டு சரி ஐயா பார்க்க என்னை கூப்பிட்டு போங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக நான் நேரில் வந்து பார்க்கணும். அவர் காலில் வந்து ஆசீர்வாதம். இன்று பாபா லட்சுமணன் அவருக்கு உதவி செய்வதற்காக லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகி திரு செயலாளர் சுதாகர் அவர்களும் துணை செயலாளர் சுரேஷ் அவர்களும் வந்திருக்காங்க. அதாவது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. ஒரு சக நடிகனாக இருந்து பாபா லட்சுமணன் பல நடிகர்களுக்கு சம்பளம் வாங்கி கொடுத்தவர், பல இயக்குநர்களுக்கு சம்பளம் வாங்கி கொடுத்தவர். என்ன பாவா? சூப்பர். 40 படம் வேலை பார்த்தேன், கேசியராக இருந்தேன், எல்லா பேருக்கும் நான் தான் பேசுவேன். சௌத்ரி சார்கிட்ட கூப்பிட்டு போய் சம்பளம் வாங்கி தருவேன். ஆனால் இன்னைக்கு பாபா லட்சுமணன் தங்குறதுக்கு இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. சூப்பர் குட்டு அந்த ஆஃபீஸில் தான், ஆர்வி சௌத்ரி ஐயா அவர்களுடைய ஆஃபீஸில் தான் வராண்டாவில் கொசுக்கடியில் மழையில் வெயிலில் ஒரு 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 பிஞ்சு போன ஒரு சோஃபாவில் படுத்து கிடக்கிறாரு. இப்போ இந்த விஷயம் ஜீவா சாருக்கு தெரியுமா என்னன்னு தெரில. ஜீவா சார், நீங்கள் பாபா லட்சுமணனுக்கு ஏதாவது உதவி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பாபா லட்சுமணன் அவர்கள் கடந்த ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாரு, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு. இந்த வீடியோவை சரவணா ஸ்டோர் லெஜண்ட் அவர்கள், நடிகர் லெஜண்ட் அவர்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே இன்ஃபார்ம் பண்ணுறாரு, கூல் சுரேஷ், இந்த மாதிரி பாபா லட்சுமணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அவருக்கு ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்கணும், நான் மாநில செயலாளர் சுதாகர்கிட்ட கொடுக்குறேன், அதை எடுத்துன்னு போய் பாபா லட்சுமணன்கிட்ட கொடுங்க, அவர் தங்குறதுக்கு இடம் இல்லாமல் இருக்காரு, பல பேரை சிரிக்க வச்சவர்,
வாமா மின்னல் அப்படின்னு சொல்றது நம்ம மனசுக்குள்ள அப்படி ஒரு மின்னல் அடிக்கிற மாதிரி காமெடி வரும். காலத்தால் அழிக்க முடியாத காமெடி அது. அதை சொல்லி சொல்றாரு லெஜண்ட். அவருக்கு தங்க இடம் இல்லைன்னு சொன்னாங்க. உடனே ஒரு வாடகை வீடு எடுத்து பாத்திரம் பண்டம்லாம் வாங்கி அவரை பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாரு. அதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்படியோ ஒரு விஷயம் பண்றது மற்றவங்களுக்கு தெரியாம பண்ணுவாரு. பல பேருக்கு நடிகர் விவேக் சார் அவர் இறப்பதற்கு முன் அவர் உடல்நிலை சரியில்லாதப்போ விவேக் சாரோட அனைத்து மருத்துவ செலவுகளையுமே லெஜண்ட் அவர்கள் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அது பல பேருக்கு தெரியாது. சின்ன கலைவாணர் விவேக் அவர்களை மருத்துவமனையில் இருக்கும்போது அனைத்து செலவுகளையுமே லெஜண்ட் அவர்கள் தான் பார்த்துட்டாங்க. அப்படி ஒரு உன்னதமான மனிதர் தான் லெஜண்ட் அவர்கள். தேடி வந்து உதவி செய்திருக்காருங்க. இந்த மாதிரி ஒரு மனிதர், லெஜண்ட் மாதிரி ஒரு மனிதர் எங்க கிடைப்பாங்க? யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த காலத்துல ஒரு 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 மோர் கொடுத்தா கூட, ஒரு தண்ணி பாக்கெட்டு கொடுத்தா கூட பயங்கர விளம்பரம் பண்றாங்க. இப்போ கூட நீங்க கேட்கலாம், இப்போ நீங்களும் மைக்கெல்லாம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு. இந்த மைக்குக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. நாங்க யாருக்கும் தெரியாம தான் இவருக்கு வந்து உதவி பண்ணிட்டு போறதுக்காக வந்தோம். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா? இவரோட பிஆர்ஓக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி உதவி பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ அந்த பிஆர்ஓ சொல்லியிருக்காரு, சார் அவர் வந்து லெஜண்ட் அவர்கள் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க, தயவு செஞ்சு இதை நீங்கள் வீடியோ மூலமாக வெளியில் சொன்னாக்கா இன்னும் பல பேர் உங்களுக்கு உதவி பண்ண வருவாங்க, பல பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் போயிருக்கும். இந்த வீடியோ மூலமாக லெஜண்ட் அவர்கள் எப்படி உதவி செய்தாரோ முதலாக லெஜண்ட் அவர்கள் தான் உதவி செய்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சினிமா இண்டஸ்ட்ரியில் பல நடிகர்களுக்கு, பல நடிகைகளுக்கு, பல மேனேஜருக்கு, பல இயக்குநர்களுக்கு சம்பளம் வாங்கி கொடுத்தவர் எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு இந்த நிலைமை. அதனால வீடியோ மூலமா வெளியில தெரிஞ்சாக்க அவருக்கு ஒரு உதவிகரமா இருக்கும். இதுக்கு பில்லாரி சொல்லி போட்டு வைத்த லெஜண்ட் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே அந்த இடம் பயங்கர கலகலப்பா இருக்கும். என்னால இன்னைக்கு அப்படி பேச முடியல. நாளைக்கு எனக்கே அந்த நிலைமை வருமா அப்படின்னு கூட யோசிக்கிறேன். நான் அப்படி யோசிக்கிறேன். எனக்கு விரல்ல அடிபட்ட கூட நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ கூட அப்போ அந்த டாக்டர் கேட்டாரு, என்னங்க உங்களுக்கு அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி, தையல் போட்டு தாங்க ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ நான் மனசுல நினைச்சேன், அந்த டாக்டருக்கு கூட ஒரு கருணை இருந்திருக்கு அப்படின்னு. எனக்கு ஃபீஸ் வேணாங்கன்னு அந்த டாக்டர் சொன்னாரு. இப்படித்தாங்க மக்களை என்னைய மாதிரியோ பாபா மாதிரி ஆளுங்களோ சந்தோஷப்படுத்திட்டு வரும். ஆனால் எங்களை சந்தோஷப்படுத்த லெஜண்ட் மாதிரி ஒரு சிலர் தான் இருக்காங்க. அழுதா கூட ஏதோ நடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு தாங்க தெரியும், எனக்கு தான் தெரியும் அதோட வலியும் வேதனையும். அதாங்க கலைஞர், அதான் கலைஞர். நாங்க அழுதாலும் உங்களை சந்தோஷமா வச்சுப்போம். என்ன பாவா? உண்மைதான். பேசு. நான் இப்போ சூப்பர் கெஸ்ட் ஹவுஸை எடுத்து நடத்துகிற ஐயா பாண்டித்தர அவர் தான் தங்க இடம் கொடுத்தாரு. 2 மாதம் அவர் தான் சோறு போட்டார். நீங்கள் வீடு கிடைக்கவே இங்கே தங்குங்க, உங்களுக்கு அட்வான்ஸ் வந்து வீடு பிடிச்ச பிறகு நாங்கள் ஒரு தேவையான ஹெல்ப்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். இதுதான் உண்மையான நிலமை. இது வந்து வேலாயுதம் காலனியில் இருக்கேன் இப்போதைக்கு. இப்போதைக்கு தேவையான உதவி வந்துருச்சு. நான் வீடு பிடிக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும். அங்கே போய் ஃபஸ்ட்டு தங்கின பிறகு லெஜண்ட் ஐயாவை பார்க்கணும். சூப்பர்வுட் சார்பில் சௌதரி சாரே இறந்து போயிட்டார். அதனால் அங்கே யாருமே இல்லை. எனக்கு அவர் தான் பாசமானவர். அவர் இருந்தால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருப்பார். அதே மாதிரி கேப்டன் இருந்தால்
ஹெல்ப் பண்ணியிருப்பார். கேப்டனும் மறைஞ்சு போயிட்டார். வனபாலா, விவேக், மயில்சாமி இவங்கெல்லாம் எனக்கு உதவி பண்ணுவாங்க. ஷூட்டிங்லாம் ஃபோன் பண்ணுவேன், தேவையான காசு கொடுப்பாங்க. இப்போ மதுப்பழக்கம் இருந்துச்சு, அதை விட்டு ஒரு 15 நாள் ஆச்சு. இப்போ உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, கரெக்டான இதுக்கு பசிக்குது. அதனால் இந்த வீடு பிடிச்ச உடனே நான் ஐயாவை பார்க்கணும். அவர் யாருக்குமே எதுவும் பண்ண மாட்டார், ஆஃபீஸ்க்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கு பூவனக்கால நான் அவருக்கு பெட்ரோல் காசு கொடுத்தேன். இன்றைக்கி அவர் சிஎம், நான் எப்படி போய் பார்க்குறது? ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அது கிடைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். விஜய் சாரை நேரில் பார்த்தேன்னா, ஐயா ஒரு ஹவுசிங் மொழியாக ஒரு வீடு கொடுங்கன்னு கேட்பாங்க. பார்க்க முடியாது, ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலில் அடிபட்டுருக்குல்ல, இப்போ இது ட்ரெஸ்ஸிங்லாம் எப்படி பண்ணுறீங்க? ஆஸ்பத்திரிக்கு போனால் 100 ரூபா ஆகுது, ஆட்டோ காசு 150 ரூபா ஆகுது. அதனால் நானே பண்ணிக்கிறேன். இன்னைக்கு காலைல குளிச்சோன்னே பண்ணது. இப்போது லெஜண்ட் அவர்கள் 2 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காரு. நீங்கள் அதில் ஒரு வீடு பிடிச்சி அதுக்கு தேவையான பாத்திரம் பண்டம், படுக்கிறதுக்கு பெட்டு, தலகாணி எல்லாமே தயார் பண்ணி சந்தோஷமாக இருங்க. எனக்கு பாத்திரம் மண்டம்லாம் இருக்குது, அதெல்லாம் வீடு பிடிச்சிருங்க. சுதாரணம் கூட சொன்னார், நீங்கள் வீடு பிடிச்சுன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு கட்டில் மத்தியில் நான் கொண்டு வந்து தரேன். அதே மாதிரி சினிமா நண்பர்களே, இயக்குனர்களே, தயாரிப்பாளர்களே, உங்களால் ஒருவேளை பாவா லட்சுமணன் ஐயா அவர்களுக்கு பண உதவி பண்ண முடியாட்டியும் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, சரிங்களா? இவரை பற்றி தவறான கருத்து வந்துருச்சு, காலை வெட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்து வந்துருச்சு. அவருக்கு சுகர் அதிகமானதுனால எத்தனை விரல் எடுத்து 3 விரல் எடுத்திருக்கு. மற்றபடி நல்லா நடிப்பார், அது உங்களுக்கு தெரியும். உங்களால் பண உதவி பண்ண முடியாட்டியும் தயவு செஞ்சு நீங்கள் எடுக்கிற படங்களில் ஐயாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அதை பணத்து மூலமாக அவரோட சர்வேகளை கொஞ்சம் சரி பண்ணிப்பார்னு நினைக்கிறேன். மற்றபடி எந்த உதவி வேணுனாலும் லெஜண்ட் அவர்கள் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பார், உங்களுடைய கூட பிறந்த சகோதரனாக இருப்பார். எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்படி வீடு தேடி உதவி செய்து கொண்டிருந்தாரோ, அதே மாதிரி உங்களுக்கு இந்த புரட்சி நாயகனாக இருக்கும் லெஜண்ட் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார், சரிங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி. நான் லெஜண்ட் சாரை சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன். வீடு பிடிச்ச உடனே முதல்ல ஐயா போய் பார்க்கணும், அதுக்காக சுதாகர் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பாக. நீ பேசுறியா? பேசு. அவர் பாலா லட்சுமணன் அவர் நடிகர் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்காருன்னு அன்னைக்கு கேள்விப்பட்ட உடனே கூல் சுரேசன் அவரை சொல்லி உடனே அவருக்கு ஒரு உதவி பண்ணணும், அவர் என்ன உதவி பண்ணணும் பண்ணுங்க, ஒரு 2 லட்ச ரூபா ஒரு பணம் கொடுத்து, அவர் வீடு இல்லாமல் இருக்காங்க கேள்விப்பட்டோன்னு ஒரு 2 லட்ச ரூபா பணம் கொடுத்து ஒரு வீடு பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். ஏன்னா ஒரு 30 ஆண்டுகளாக திரைத்துறையில் இருந்தவர், அவர் யாரும் இதுவரை உதவி நீட்டலை. தலைவர் வந்து லெஜண்ட் தலைவர் வந்து கேள்விப்பட்ட உடனே ஒரு உதவி பண்ணுங்கப்பா, உடனே பண்ணுங்க அப்படின்ட்டு தலைவர் உடனே செக் போட்டு உடனே கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு சந்தோஷம் ஐயா? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களை மாதிரி நடிகர்களுக்கு உதவி பண்ணணும், அதுவும் நீங்கள் உடல்நல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதை கேள்விப்பட்டு உடனே தலைவர் அவருக்கு உதவும் உள்ள கொண்டவர் தான் லெஜண்ட். கண்டிப்பாக. அதனால் நீங்கள் சொன்னீங்களே புரட்சி தலைவர் ஐயா தலைவர் மாதிரி தலைவரும் லெஜண்டும் அந்த வழியில் வந்தவங்க தான். ஏழை குழந்தைகளும் நிறைய படிக்க வைக்காங்க, உங்களை மாதிரி சினிமா துறையில் இருக்கவங்களுக்கும் நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே? கண்டிப்பாக சந்தோஷம். கண்டிப்பாக வீடு பிடிச்சோன்னா ஐயா பார்க்கணும், நீங்கள் கூப்பிட்டு கண்டிப்பாக வாங்க, சரியா? சரி. அப்புறம் நிறையா பேருக்கு தெரியாத விஷயம் ஒன்று, அலைகள் ஓய்வதில்லை நவரச நாயகன் கார்த்திக் சார் நடிச்சிருப்பாரு. அந்த அலைகள் ஓய்வதில்லை படத்தில் கார்த்திக் சாருக்கு பதிலாக முதலில் நடிக்க வேண்டியது பாவா லட்சுமணன் தான். அவரோட ஊர்லேருந்து எனக்கு தெரிந்து நடிக்க வாய்ப்பு கேட்டு, அதுவும் அந்த நடிக்கிறதுக்கு ஹீரோவாக நடிக்கிறதுக்கு கன்ஃபார்ம் ஆகி அலைகள் ஓய்வதில்லை நடிக்கணும் அப்படின்னு பாரதி ராஜா கன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லி முதலாக ஃப்ளைட்டில் வந்தவர் இந்த பாவா லட்சுமணன் அவர்கள். மற்ற ஒரு பணக்கார இயக்குனரோ நடிகரோ அவர்களுடைய மகன்களாக இருந்தால் கூட ஃப்ளைட்டில் அந்த நேரம் வந்திருப்பாங்களா நான் தெரியல. ஆனால் அவசரமாக
பாபா லட்சுமணன் அவர்களுக்கு ஃப்ளைட்டை போட்டு நீங்கள் வந்து ஷூட்டிங்க்கு வரணும், அலைகள் ஓய்தலை படத்துக்கு நீங்கள் தான் கதாநாயகன் அப்படின்னு சொல்லி அவரை வர வச்சாங்க. ஒரு சில காரணத்தினால அது மாறி போய் அவர் முத்துராமன் சாரோட பையன் கார்த்திக் அவர்கள், நவரச நாயகன் கார்த்திக் சார் அவர்கள் அந்த படத்தில் அதுக்கப்புறம் கதாநாயகன் நடிச்சிருந்தாங்க. ஒருவேளை பாபா லட்சுமணன் அவர்கள் அந்த படத்தில் கதாநாயகனாக நடித்திருந்தால் உங்களால் நாங்கள் வாழ்ந்துட்டு இருப்போம் பாபா, நாங்கள் வாழ்ந்துட்டு இருப்போம். ரொம்ப நன்றி. எதுவும் கவலைப்படாதீங்க ஆ. சரியா? ஆ. விஜய் சார் சொன்ன மாதிரி தான், வாழ்க்கை ஒரு வட்டம், மேலே இருக்கவன் கீழே இருப்பான், கீழே இருக்கிறவன் மேலே இருப்பான். என்னைக்குமே லெஜண்ட் அவர்கள் நம்ம கூட துணை இருப்பாங்க. ஓகே, கவலைப்படாதீங்க.